அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷாஸ் குக்கரி தமிழ். 10 நிமிஷம் இருந்தால் போதும், ஒரு துளி எண்ணெய் கூட சேர்க்காம சூப்பரான சிக்கன் கிரேவி. அவசரமான காலை நேரத்தில் இந்த மாதிரி சூப்பரான சிக்கன் கிரேவியை சிம்பிளாக செஞ்சு உங்கள் வேலையை சுலபமாக முடிச்சிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிஷாஸ் குக்கரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பழமான தக்காளி எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். துளி கூட தண்ணி சேர்த்துட வேணாம். தண்ணி சேர்க்காமலே நல்லா மையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் நான் 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அடுப்பு எதுவும் ஆன் பண்ணல. இப்போது நம்ம வெறுசாகவே நம்ம இந்த கடாயில் சிக்கனை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கான மசாலா சேர்க்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். நான் சின்ன ஸ்பூன் ஆட்டி 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நம்ம இதை கையாலேயே பரட்டி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணிக்க போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு விசில் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஒரு விசிலே வச்சா போதும். நல்லா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு சிக்கன். நம்ம இதை மசாலாலாம் நம்ம ஊற போடக்கூட தேவையில்லை. சிம்பிளாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அடுத்தது நமக்கு இந்த தண்ணியாக இருக்கிற கிரேவியை கொஞ்சமாக நம்மளுக்கு கெட்டியாக வரத்துக்காக நம்ம இன்னொரு கடாயில் நம்ம இந்த சிக்கன் கிரேவியை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா தண்ணியும் சுண்டி வந்துடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.